அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி சிம்பிளான பீட்ரூட் பொரியல் பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருள் இதுதான். ஆனால் இதில் மருத்துவ குணம் ரொம்ப அதிகங்க. இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். நான் எல்லாத்தையும் சொல்கிறேன். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு நல்லா அது பாருங்கள் ரெட்டிஷாக வருது. அதோடைய சாரெல்லாம் எண்ணெயில் இறங்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த ஸ்டேஜில் இதோட குணத்தை பற்றி நான் சொல்கிறேன். பீட்ரூட்டில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குங்க. தலைமுடியில் நரமுடி வருது இல்லையா, அது வைட்டமின் கே இல்லாததுனால தான் வருது. வைட்டமின் கே வந்து பீட்ரூட்டில் நிறையவே இருக்குது. டெய்லி பீட்ரூட் வந்து சாப்பிடுங்க. நரைமுடி வந்து நல்லா மறைஞ்சிரும். அதுக்கப்புறம் பீட்ரூட் ஜூஸும் அப்புறம் வெள்ளரிக்காய் ஜூஸ் இருக்குது இல்லைங்களா, அதையும் சேர்ந்து ரெண்டுத்தையும் கலந்து சாப்பிடும்போது சிறுநீரகமும் பித்தப்பையும் சுத்தமாகுது. அதுக்கப்புறம் உதட்டில் வந்து இந்த வெடிப்புலாம் வருது இல்லையா, அந்த வெடிப்பெல்லாம் வந்து டெய்லி பீட்ரூட்டை வந்து ஒரு பீஸ் கட் பண்ணி கொஞ்சமாக அதை கட் பண்ணி நம்ம வாயில் தடவிக்கிட்டே வந்தோம்னா அதுவும் நம்மளுக்கு சரியாகும். ரொம்ப நாளாக மோஷன் போகாமல் இருக்காங்கல்ல, அதுக்கும் பீட்ரூட் நல்லாவே உதவுதுங்க. டெய்லி பீட்ரூட் எடுத்துக்கோங்க. பீட்ரூட் சாப்பிட சாப்பிட நம்மளுக்கு மோஷனும் ரிலீஃப் ஆகும். அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக மூலம் இருக்கிறவங்க அவஸ்தைப்படுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுக்கும் இது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். அதுக்கு எப்படின்னா பீட்ரூட் ஜூஸாக எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வாட்டர் சேர்த்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு குடிச்சிட்டு தூங்குங்க. இதை ரெகுலராக நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு மூலம் பிரச்சனையும் ரிலீஃப் ஆகும். இதில் சொல்லணுன்னா ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குங்க. இதை வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது உங்கள் பசங்களுக்கு கொடுத்துருங்க, கம்பல்சரி கொடுங்க. பிளட் இல்லாதவங்க கூட இதை ரெகுலராக எடுக்கும்போது பிளட் நிறைய சேரும் நம்ம பாடிக்குள்ளே. அதுக்கப்புறம் உங்களுடைய முகம், கை, கால் எல்லாம் பளிச்சுன்னு ஆகணும்னா அதுக்கும் இந்த பீட்ரூட் யூஸ் ஆகுங்க. இதை வந்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. பேஸ்ட்டாக அரைச்சிட்டு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வரும். அதை வந்து முகம், கை, கால் உங்களுக்கு எங்கெங்கே சருமம் பளிச்சுன்னு வேணுமோ அங்கங்கெல்லாம் தடவிட்டு ஒரு அரை மணி நேரம் போதும். அந்த அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு ஃபேஸில் போட்டிங்கன்னா ஃபேஸ் மட்டும் வாஷ் பண்ணிக்கோங்க. இல்லை பாடி ஃபுல்லாக போட்டிங்கன்னா குளிச்சிருங்க. பெஸ்ட்டு அதுதான். இதெல்லாம் பண்ணும்போது ரெகுலராக இதை பண்ணிட்டு வரும்போது வீக்லி ஒன்ஸ் பண்ணால் போதும். இது பண்ணும்போது நம்மளுக்கு சருமம் ரொம்ப சூப்பராக பளிச்சுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பீட்ரூட் டெய்லி எடுக்கிறதுனால, டெய்லி இல்லைனா கூட ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது எடுங்க. ரத்த சோகை இருக்கவங்களுக்கு இது ரொம்ப சூப்பர் எஃபெக்டிவாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பீட்ரூட்டோடைய நன்மைகளை தெரிஞ்சுக்கோங்க. நல்லா பீட்ரூட் சாப்பிடாதவங்க இதை சாப்பிட்டு பழகுங்க. ரொம்ப ஸ்வீட்டாக தான் இருக்கும். பாருங்கள், நான் செஞ்ச பீட்ரூட் இதுதான். எங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்டில் சாப்பிடாதவங்களையும் இவ்வளோ நன்மை இருக்குது இதில், நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும் சொல்லுங்கள். பீட்ரூட் ரைஸ் கூட நீங்கள் சாப்பிட்லாம். பீட்ரூட்டை இந்த மாதிரி செஞ்சுட்டு பொரியல் மாதிரி அதில் சாப்பாடு கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஸ்கூலுக்கும் லஞ்சு கூட பேக் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். இதை பசங்களுக்கு பெரியவங்க எல்லாருமே கண்டிப்பாக எடுத்துக்க வேண்டிய ஒரு பொருள். இதோடைய டேஸ்ட் வந்து சூப்பராக தான் இருக்கும். ஆனால் சில பேருக்கு வந்து இந்த ஸ்மெல் பிடிக்காததுனால சாப்பிடாம இருப்பாங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டு சாப்பிடணும். மாத்திரை சாப்பிட்லையா, அதுக்கு நம்ம காய்கறி சாப்பிட்டு போயிடலாம்ல. சாப்பிடுங்க. எங்கள் வீட்டில் பீட்ரூட் ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து நல்ல குட் ஹெல்த்தாக இருங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதில் ஆல்ன்ற போர்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.